ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? துபாயில் இன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நோம்பில் நல்லா ஃப்ரீயாக இருந்தாச்சு. இனிமேல் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குன்னு காலையிலே எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் காலையில் என்ன, மதியானம் என்ன, நைட்டு என்னன்னு யோசிக்கிறதே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சமையல் கூட ஈஸி தான், பட் யோசிக்கிறது தான் நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். எனக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் சிம்பிளாக வச்சு கொடுத்து விட்டாச்சு. ஸ்நாக்ஸுமே ஒன்றும் பண்ணல. வீட்டில் கிட்கேட் இருந்ததை அதை வச்சு கொடுத்து விட்டுட்டேன். கூடவே கேரட் மால்ட்டு போட்டு குடிக்க வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்பினேன். அண்ட் லஞ்சு என்ன பண்ணுறதுங்கிற பெரிய யோசனையும் இல்லை. நாள் சண்டே அப்படிங்கிறனால பிரியாணி பண்ணியிருந்தேன் மட்டனில். ஸோ பண்ணும்போதே கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு இதை வச்சு சமாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு அதையுமே ஸ்டீம் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். கூடவே ஒரு முட்டை மட்டும் பொரிச்சு வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு பொடி இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் அவங்களுக்கும் பொடி இட்லி ரெடி பண்ணி வச்சு விட்டுருந்தேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களோட ஈத் விலாக் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.